இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நாம் நினைப்போம், டெய்லி நம்பிக்கையோடு தான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் சோதனைகளுக்கு முடிவு காலம் வரலையே, பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைப்போம். அப்புறம் என்ன நினைக்கிறோம், கெடுதல் செஞ்சவங்க நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள தேவன் தண்டிக்கவே இல்லையே, நாங்கள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு நினைப்போம். இப்படி தேவனை குறை சொல்கிறதுக்கு பேர் தேவபக்தியா? எத்தனையோ தடவை நம்ம தவறுகள் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டபோது தேவன் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு. அதே போல தான் மற்றவங்களும் திருந்தணும்னு தேவன் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை நாம் நினச்சி பார்க்காம தேவனை குறை சொல்லும்போது நாம் தேவபக்தி இல்லாதவங்கன்னு ஆகிடுது. அப்போ தேவபக்தினா தேவன் நமக்கு செஞ்ச எல்லா நல்ல காரியத்துக்கும் முதல்ல மகிழ்ச்சியோடு நன்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் தான் நம்ம வேண்டுதல் செய்யணும். இப்படி நாம் செய்யும்போது தேவனை குறை சொல்ல நம்மளுடைய இருதயம் இடம் கொடுக்காது. அப்போ நம்மளுடைய ஜெபம் நன்றியோடு இருக்கும்போது தேவன் நம்மளை சோதனையிலிருந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஆமேன்.